இன்றைக்கி அரிசி ரவை உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பச்சை அரிசியை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு நம்ம மிக்சிலேயே நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூனு துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகம் போட்டு நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதில் ஒரு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்ததுனால பச்சை மிளகாய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இப்போது இதில் நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப்பு அரிசிக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் ஒரு 10 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். உப்புமாவை நம்ம நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அரிசி ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நான் இதை தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.